வணக்கம். செய்திகள் தொடர்கின்றன. தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் போருக்கான காரணங்கள். முதலாவதாக, ஜெர்மனிக்கும் இங்கிலாந்திற்கும் இடைமையான பகை. இங்கிலாந்து கடல் வாணிபத்தில் முதன்மையான இடத்தை உள்ள நாடு. நாம் ஏற்கனவே படித்துள்ளோம். கடல் வாணிபத்தில் மட்டுமல்ல, கடல் படை வலிமையிலும் இங்கிலாந்தே முதன்மையான நாடு. அது 1805ஆம் ஆண்டு பிரான்சினுடைய மாமன்னன் நெப்போலியனை சிறைப்பிடிப்பதற்காக நடத்தப்பட்ட டிராபால்கர் போரிலேயே நிரூபிக்கப்பட்டது. ஆனால் ஜெர்மன் மன்னன் 2ஆம் கெய்சர் வில்லியம் இந்த உலகத்தை ஆளும் தகுதி ஜெர்மானியர்களுக்கு மட்டுமே உண்டு என்று அறிவித்து கொண்டார். இதனை கேள்வியுற்ற இங்கிலாந்து, எங்கள் நாட்டில் சூரியன் மறைவதே இல்லை என்று தங்கள் பெருமைகளை கூறிக்கொண்டனர். ஜெர்மன் வெறும் பேச்சோடு நின்று விடாமல் இங்கிலாந்துக்கு எதிராக தங்களது கடல் வலிமையை பெருக்கிக் கொள்வதற்காக துறைமுகங்களை தூர்வாருதல் மற்றும் கப்பற்படைகளை அதிகப்படுத்துதல் போன்ற விரிவாக்க பணிகளில் ஈடுபட்டது. இதனை கண்டு இங்கிலாந்து அஞ்சியது. தானும் தனது படை வலிமையை பெருக்கிக் கொண்டது. இங்கிலாந்திற்கும் ஜெர்மனிக்கும் இடையே ஒரு பதட்டமான சூழ்நிலையே நிலவியது. இரண்டாவது காரணம், ஜெர்மனிக்கும் பிரான்சிற்கும் இடையேயான பகைமை. நெப்போலியன் காலம் தொட்டே பிரான்சின் வளமான பகுதிகளான அல்சைஸ் மற்றும் லொரைன் ஆகிய பகுதிகளின் மீது ஜெர்மன் ஆதிக்கம் செலுத்த விரும்பியது. இச்சூழ்நிலையில் இப்பகுதிகளை ஜெர்மன் கைப்பற்றியும் கொண்டது. இந்த பகுதிகளை ஜெர்மன் கைப்பற்றி கொண்டதால் பிரான்ஸ் மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் ஜெர்மன் மீது மாபெரும் மனக்குறை இருந்து கொண்டே இருந்தது. இச்சூழலில் ஆப்பிரிக்காவின் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மொராக்கோ என்ற பகுதியின் மீது பிரான்ஸ் செல்வாக்கு கொண்டிருந்தது. இந்த மொராக்கோவின் ஆட்சியாளர் தன் நாட்டை சுதந்திர நாடாக அறிவிப்பதற்கு ஜெர்மன் உதவி செய்தது. ஆனால் பிரான்சின் மக்களோ தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் அல்லது தங்கள் செல்வாக்கு உள்ள ஒரு பகுதியை ஜெர்மன் தேவையில்லாமல் தலையிடுகிறது என்று கருதி ஜெர்மனியின் மீது மேலும் பகை வலுத்தது. ஒருபுறம் ஜெர்மன் இங்கிலாந்தோடு பகைமை வளர்த்து கொண்டிருக்கிறது, மறுபுறம் ஜெர்மன் பிரான்ஸோடு பகைமை வளர்த்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது, வன்முறை சார்ந்த தேசியம் அப்படின்னு சொல்லலாம். மக்களுடைய நிலைப்பாடு. ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள மக்கள் தங்கள் நாட்டின் நிலைப்பாடு பற்றி கவலை கொள்ளாமல் தங்கள் நாட்டின் நிலை சரியோ தவறோ ஆனால் நாங்கள் பின்பற்றியே தீர்வோம் என்ற கோட்பாட்டில் இருந்தனர். இங்கிலாந்தில் ஆரவாரமான நாட்டுப்பற்று, ஜிங்கோயிசம் என்றும், ஜெர்மனியில் வெறிகொண்ட நாட்டுப்பற்று, இதுபோன்று தங்கள் தேசியத்தின் மீதான பற்றும் நாடுகளுக்கிடையே போர் ஏற்பட காரணமாயிற்று. நான்காவதாக, அணிகளும் அதன் கூட்டிணைவுகளும். சற்றேறக்குறைய 1900 ஆண்டில் 5 வல்லரசு நாடுகள் உலகம் முழுவதும் பரவியிருந்தன. அவை 2 பெரும் அணிகளாக பிரிந்திருந்தது. ஒன்று ஜெர்மன் தலைமையில் ஜெர்மன், ஆஸ்திரிய ஹங்கேரி, இத்தாலி. இந்த 3 நாடுகளும் ஓர் அணியாக இருந்தன. இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் பிஸ்மார்க் என்று அழைக்கப்படக்கூடிய ஜெர்மனியின் முன்னாள் அமைச்சர். 1882ஆம் ஆண்டு ஜெர்மனியின் பிஸ்மார்க் இந்த கூட்டணைவு தோன்றுவதற்கு அடிப்படையாக இருந்தார். மறுபுறம் ஜெர்மனியால் தாக்கப்படலாம் என்ற அச்சத்தில் பிரான்சும் ரஷ்யாவும் தங்களுக்குள் கூட்டிணைவை ஏற்படுத்தி கொண்டன. ஒருவேளை ஜெர்மன் ரஷ்யாவை தாக்கினால் பிரான்ஸ் உதவ வேண்டும், அல்லது ஜெர்மன் பிரான்ஸை தாக்கினால் ரஷ்யா உதவிக்கு வர வேண்டும் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிரான்சும் ரஷ்யாவும் உடன்படிக்கை செய்து கொண்டன. இதில் தனித்து விடப்பட்ட நாடு இங்கிலாந்து. இந்த இங்கிலாந்து ஜெர்மனோடு சேருவதற்கு 2 முறை முயற்சித்தும் பலனளிக்கவில்லை. இந்நிலையில் கிழக்காசியாவில் இருந்த ஒரு சிறிய நாடான ஜப்பான் இங்கிலாந்தோடு கைகோர்த்தது. ஆனால் பிரான்ஸ் இங்கிலாந்தின் உதவியை நாடியது. ஏனென்றால் ஜெர்மனி மொராக்கோ பிரச்சனையில் ஈடுபட்டதும், பால்கன் பிரச்சனையில் ஈடுபட்டதும்,
போன்ற விரும்பத்தகாத ஜெர்மனியின் நிகழ்வுகளால் பாதிக்கப்பட்ட பிரான்ஸ் இங்கிலாந்திடம் உதவி கோரியது. எனவே 1904ஆம் ஆண்டு இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா இருக்கக்கூடிய இந்த அணியில் வந்து சேர்ந்தது. நிறைவாக உலக வல்லரசுகள் 5ம் 2 அணிகளாக நின்றன. ஒரு அணியில் ஜெர்மன், ஆஸ்திரிய ஹங்கேரி, இத்தாலி. மறு அணியில் இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா. இந்த அணிகள் ட்ரிபிள் அலையன்ஸ், முக்கூட்டு உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த ஜெர்மன், ஆஸ்திரிய ஹங்கேரி, இத்தாலி இருக்கக்கூடிய இந்த அணிகளை மைய நாடுகள், ஆக்சிஸ் கண்ட்ரிஸ் என்று அழைப்போம். இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய இந்த அணியை நட்பு நாடுகள் என்று அழைப்போம். அடுத்ததாக பால்கன் பிரச்சனை. முதலில் பால்கன் என்பது எந்த பகுதி என்பதை தெரிந்து கொள்வோம். ஐரோப்பாவின் தெற்கு பகுதியான கிரீஸ், பல்கேரியா, செர்பியா, ருமேனியா போன்ற பகுதிகளை உள்ளடக்கிய பகுதியே பால்கன் தீபகற்பம், பால்கன் பிளாட்டூ என்று அழைக்கப்படுகிறது. தீபகற்பம் என்றால் 3 பக்கம் நீராலும் 1 பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட பகுதி. இந்த பகுதி 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆட்டோமான் துருக்கியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த ஆட்டோமான் துருக்கியர்களை பற்றி 9ஆம் வகுப்பில் நாம் மிகவும் தெளிவாக படித்துள்ளோம். மேற்காசிய நாடான இந்த துருக்கியை மையமாக கொண்ட ஆட்டோமான் துருக்கியர்கள் ஐரோப்பாவின் கிரீஸ், பல்கேரியா, செர்பியா, ஹங்கேரியின் மேற்கு பகுதி மற்றும் போலந்து வரை விரிவுபடுத்தியிருந்தனர். மிக பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்த காரணத்தினால் இப்பகுதியில் பலதரப்பட்ட இனக்குழு மக்களும் வசித்து வந்தனர். இந்த இனக்குழுக்கள் பழக்க வழக்கத்தாலும் வாழும் பகுதிகளாலும் தங்களுக்குள் வேறுபட்டிருந்தனர். எனவே இவர்கள் அடிக்கடி இனக்குழு சண்டைகளில் ஈடுபட்டனர். இந்த இனக்கலவரங்களுள் மிகவும் முக்கியமானது அர்மீனியன் படுகொலை என்று அழைக்கப்படக்கூடியதாகும். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய இந்த கலவரத்தை துருக்கியால் கட்டுப்படுத்த இயலவில்லை. எனவே ஐரோப்பாவின் தெற்கு பகுதிகள் ஒவ்வொன்றாக தங்களை சுதந்திர அரசுகளாக அறிவித்து கொண்டன. அவற்றுள் செர்பியா, பல்கேரியா, கிரீஸ், மாண்டினிக்ரோ ஆகிய பகுதிகள் மிக முக்கியமானவையாகும். இந்த 4 நாடுகளுக்கும் இடைப்பட்ட பகுதியாக இருந்த மாசிடோனியாவில் பலதரப்பட்ட மக்கள் வசித்து வந்தனர். இந்த பகுதிகளை கைப்பற்றுவதில் இந்த 4 நாடுகளுக்கிடையே போட்டி நிலவியது. இந்த நாடுகள் துருக்கியின் பிடியிலிருந்து தங்களை விடுவித்து கொண்டன. எனவே துருக்கிக்கு இவை பகை நாடுகளாயின. மேலும் தங்களுக்குள் மாசிடோனியாவை கைப்பற்றுவது யார் என்ற போட்டியில் இறங்கியன. இந்த போட்டியில் தீர்வு காண்பதற்காக செர்பியா, பல்கேரியா, கிரீஸ் மற்றும் மாண்டினிக்ரோ ஆகிய பகுதிகள் தங்களுக்குள் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி கொள்ள முயன்றன. இதனால் 1912ஆம் ஆண்டு பால்கன் தீபகற்பத்தைச் சேர்ந்த இந்த நாடுகள் பால்கன் லீக் என்று அழைக்கப்படக்கூடிய பால்கன் கழகத்தை ஏற்படுத்தின. அதனைத் தொடர்ந்து செர்பியா, பல்கேரியா, கிரீஸ் ஆகிய நாடுகள் மாசிடோனியாவின் மீது 1912-13ஆம் ஆண்டுகளில் போர் தொடுத்தன. இந்த போர் பால்கன் போர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த போரானது 1913ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற லண்டன் ஒப்பந்தத்தின்படி முடிவுற்றது. இந்த பால்கன் கூட்டுப்படை மாசிடோனியாவில் இருந்த துருக்கிய படைகளை தோற்கடித்து துரத்தியடித்தது. இப்போர் வெற்றியின் மூலம் கிடைத்த பகுதிகளை தங்களுக்குள் பங்கிட்டு கொள்ளும் பொழுது செர்பியா, பல்கேரியா, கிரீஸ் ஆகிய 3 நாடுகளுக்கிடையே வேறுபட்ட கருத்துக்கள் நிலவின. இதன் காரணமாக 1913ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2வது பால்கன் போர் நடைபெற்றது. இப்போரில் செர்பியாவும் கிரீஸும் ஒருங்கிணைந்து பல்கேரியாவின் மீது தாக்குதலை நடத்தின. பால்கன் நாடுகள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருந்த இதே சூழ்நிலையில் துருக்கியில் இளம் துருக்கியர் புரட்சி ஏற்பட்டது. இந்த புரட்சியை
தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள விரும்பிய ஆஸ்திரியா ரஷ்யாவோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டது. இந்த ஒப்பந்தத்தின்படி ஆஸ்திரிய ஹங்கேரிக்கு அருகே உள்ள போஸ்னியா மற்றும் ஹெக்சகோனியா பகுதிகளை ஆஸ்திரியா வைத்துக்கொள்வது என்றும், அதற்கு மாறாக ரஷ்யாவிற்கு கருங்கடல் வழியாக போஸ்பரஸ் மற்றும் டார்டனல்ஸ் துறைமுகத்தின் வழியாக தனது போர் மற்றும் இராணுவ கப்பல்களை மத்திய தரைக்கடல் வழியாக பயணித்து கொள்ளலாம் என்றும் ஒப்பந்தம் கையெழுத்தாயின. இந்த ஆஸ்திரிய ஹங்கேரி மற்றும் ரஷ்ய உடன்படிக்கை செர்பியாவை ஆத்திரம் கொள்ள வைத்தது. ஏனெனில் செர்பியா தனக்கு அருகில் உள்ள போஸ்னியா மற்றும் ஹெக்சகோனியா பகுதிகளை தான் கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தது. ஆனால் அப்பகுதிகளை ஆஸ்திரிய ஹங்கேரி கைப்பற்றி கொண்டதால் செர்பியா ஆஸ்திரிய ஹங்கேரியோடு பகைமை பாராட்ட தொடங்கியது. மேலும் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் போஸ்னியாவை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் காத்திருந்தது. இந்த விவகாரத்தில் பாஸ்னியாவை கைப்பற்றுவதற்கு செர்பியாவிற்கு ரஷ்யா உதவிக்கரம் நீட்டும் சூழ்நிலை உருவானது. அவ்வாறு ரஷ்யா செர்பியாவுக்கு உதவும் பட்சத்தில் ஆஸ்திரிய ஹங்கேரிக்கு அதன் நட்பு நாடான ஜெர்மனி உதவும் என்று ஜெர்மனியின் மன்னன் கெய்சர் 2ஆம் வில்லியம் அறிவித்தார். இதனால் நாடுகளுக்கிடையே மேலும் பதட்டம் நீடித்தது. இதுவரையில் நாம் விவாதித்த தலைப்புகளிலிருந்து நாடுகள் எவ்வாறு இரு அணிகளாக பிரிந்து நின்றன என்பதை பற்றி பார்ப்போம். வல்லரசு நாடுகளும் அணி சேர்க்கைகளும். முதலில் ஜெர்மனி. ஜெர்மனி போர்க்களத்திற்கு வந்தால் நேரடியாக சந்திப்பது இங்கிலாந்து. ஏனெனில் கடல் வலிமையில் ஏற்கனவே பகைமை கொண்ட நாடு. இரண்டாவதாக ஜெர்மனியோடு நேரடி பகைமை கொண்ட நாடு பிரான்ஸ். பிரான்சின் அல்சைஸ், லொரைன் மற்றும் மொராக்கோ பிரச்சனையில் ஜெர்மனி பகையை தேடியது. அதேபோல ஆசிய நாடான ஜப்பானும் ஷாண்டோங் பகுதியை கைப்பற்றுவதில் ஜெர்மனியோடு நேரடி பகைமை கொண்ட நாடு. ஜெர்மனி போருக்கு வரும் பட்சத்தில் அதன் நட்பு நாடான ஆஸ்திரிய ஹங்கேரி போருக்கு வரலாம். அவ்வாறு ஆஸ்திரிய ஹங்கேரி போருக்கு வருமே ஆயின் பால்கன் பிரச்சனையில் அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய செர்பியா போருக்கு வரும். ஏன்னா ஆஸ்திரிய ஹங்கேரி மற்றும் செர்பியாவுக்கிடையே போஸ்னிய பகுதியை கைப்பற்றுவதில் சிக்கல். இந்த போஸ்னிய பகுதியில் உதவி செய்வதற்காக ஜெர்மனிக்கு எதிராக ரஷ்யா தயார் நிலையில் உள்ளது. ஒருவேளை செர்பியா போருக்கு வந்தால் அதற்கு நேர் எதிரணியில் துருக்கி போரிட தயங்காது. ஏனெனில் துருக்கியின் பிடியிலிருந்தே செர்பியா வெளியேறிய நாடு. அதே சூழலில் பால்கன் நாடுகளான கிரீஸ், செர்பியா ஆகியவை இணைந்து பல்கேரியாவை தாக்கின 2வது பால்கன் போரில். எனவே பல்கேரியா செர்பியாவுக்கு எதிரான ஒரு நிலையை எடுக்கும். இச்சூழலில் பிஸ்மார்க் காலத்திலேயே போடப்பட்ட முக்கூட்டு உடன்படிக்கையின்படி ஜெர்மனியோடு இத்தாலியும் போர்க்களத்தில் நிற்கும். இந்த கூட்டணிகளில் ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி மற்றும் இத்தாலி இந்த 3 நாடுகளின் கூட்டு முக்கூட்டு என்றும், இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா இந்த 3 நாடுகளின் கூட்டு மூவர் கூட்டு என்டைடி என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்வாறு ஒவ்வொரு நாடும் தங்களுக்கென்று உள்ள தனி காரணங்களை முன்னிறுத்தி தங்கள் நாட்டின் இராணுவத்தை பலப்படுத்தி கொண்டிருந்தன. ஒருபுறம் நாடுகளுக்கிடையே இந்த பதட்டமான போர் சூழல் நிலவிக் கொண்டிருக்க, மறுபுறம் ஆஸ்திரிய ஹங்கேரியின் இளவரசர் பிரான்சிஸ் ஃபெர்டினாண்டும் அவரது மனைவியும் போஸ்னியா தலைநகருக்கு அரசுமுறை பயணம் சென்றிருந்தனர். அங்கு செர்பிய தீவிரவாத இளைஞனால் சுட்டுக் கொல்லப்பட்டதன் விளைவாக ஆஸ்திரிய ஹங்கேரிக்கும் செர்பியாவுக்கும் இடையே போர் துவங்கியது. ஆஸ்திரியாவுக்கு உதவுவதற்காக ஜெர்மனியும் செர்பியாவுக்கு உதவுவதற்காக ரஷ்யாவும் இப்போரில் இறங்கின.
தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த போரின் நிகழ்வுகளை பற்றி அடுத்த வகுப்பில் விவாதிப்போமா? நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.